வெறும் 4 துண்டு பிரெட்டு, 1 கிளாஸ் தண்ணி இருந்தா போதும். பீஸா செய்யறது இவ்வளவு ஈஸியான்னு நினைப்பீங்க. மாவு கஷ்டப்பட்டு நம்ம பிசைஞ்சுக்கிட்டு, இதுக்காக ஈஸ்டெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த பீஸாவை நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிட்டு அதில் நான் 4 ஸ்லைஸ் வரைக்கும் பிரெட் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இதை நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வராது. அதனால நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் முழுசாக பிரெட்டை சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. அடுப்பு நல்லா சிம்மில் தான் இருக்கணும். ஹையில் வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சு நமக்கு அடிப்பிடிச்சு போயிடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரிக்கு நல்லா மசிச்சு விடுங்க. ஓரங்களில் இருக்கிறது எதையுமே எடுத்துட வேண்டாம். அதையும் சேர்த்தே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் இதில் மாவு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நான் இது கூட ஒரு 2லேருந்து